கடைசி செய்தியாக ஜந்தர் மந்தரில் நீட் போராட்டம், வினாத்தாள் கசிவு, இதுக்கெல்லாம் கரப்பான்கள் தொடங்கி வச்ச ஒரு போராட்டம். கடைசியில் அந்த போராட்டம் வன்முறையாக மாறியது ஆஸ் யூஷுவல். ஒரு விதமாக பேச்சுவார்த்தை முடிந்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு இருந்தால் கூட கரப்பான்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், மோடி ராஜினாமா செய்யணும், இது இல்லைன்னா அது அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்லாம் மிரட்டியிருந்தாங்க. அதுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவங்க மீது போட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கணும். இது போல் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் இப்போ கேஸு கூட போயிட்டுருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜுவனைல் அவங்க மைனராக இருந்தாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்கள தயவுசெய்து அந்த வழக்குலேருந்து வெளியில் விட்டுருங்க. அதே போல் கிரிமினல் குற்ற பின்னணி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க மீதெல்லாம் பெரிய அளவு வழக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு ஊழ உதார மாதிரி கரப்பான் பூச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆஜராக கபில் சிபல் தயாராக இருக்கிறார். 1 கோடி டெபாசிட் வேணாலும் கட்டிட்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிற பதில் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும், பரவாயில்ல. வக்கரமான விஷயங்களுக்கு வக்கரமான உதாரணத்தை தான் சொல்ல முடியும். சிறுவர்கள் அப்படின்னா லெஸ் தேன் 18 இல்லையா? கன்னியாகுமரி ஜில்லாவில் நேற்றோ முந்தா நாளோ ஒரு செய்தி படித்தேன். ஒரு மெரைன் கோர்ஸ், ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் 2 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த 2 பேரில் 19 வயசில் ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கு 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. அது அந்த வலி தாங்காமல், வயிறு வலி தாங்காமல் ஆஸ்பத்திரிக்கு போகுது. ஆஸ்பத்திரியில் இதுக்கு யார் காரணம், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்கும்போது கல்யாணம் ஆகலைங்குது. உன்னை யார் காரணம்னு அதே காலேஜில் அதே கோர்ஸில் படிக்கிற இன்னும் அவன் தான் காரணம் அப்படின்னு வருது. மொத்தமே அந்த பர்டிகுலர் கோர்ஸ் 2 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த எந்த கோர்ஸ்? மெரைன் கோர்ஸ் தானே? பரவாயில்ல, அது மெரைன் கோர்ஸ் படிக்க போய் தான் இந்த கோர்ஸும் இது வந்துட்டாங்க. சரி, ஆழ்கடலில் முத்தெடுத்துட்டான். அந்த அவனுக்கு கூட படிக்கிற இன்னொரு பையன், இந்த செகண்ட் ஆளுக்கு 17 வயசு ஆகுது. இப்போ சொல்லுங்க, 19 வயசு பொண்ணை ஒரு சிறுவன் தாயாகி வச்சுட்டவன். இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அவனை ஜுவனைல் கேஸில் போஸ்கோவில் அந்த அம்மாவையும் குழந்தையும் கைது செய்வாங்களா? 8 மாத பிரெக்னன்சி யோசிச்சு பாருங்க. அவன் சிறுவனுங்க, அவன் அறியாமல் செஞ்சிட்டான். இது அறியாமல் செய்யறதா? அதே மாதிரி நான் இன்னொரு 4-5 வீடியோ பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னேன். ஒரு பொண்ணு புர்கா போட்டிருக்கு. ஹிஜாபா புர்காவா, அதுக்கு பேர் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது முகம் தெரியுதுன்னா ஹிஜாப், முகம் தெரியுது. இது ஃபுல்லாக இந்த அப்படி கவர், இந்த இடம்லாம் மூஞ்சி தெரியுது. அது என்ன பண்ணுது? மோடி யாரு, நான் என்ன தெரியுமா அந்த ஆளை பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக உதார் விடுது. இந்த வடிவேல் மாதிரி கூட்டின கதவுலாம் அவன் மூடிட்டு போயிட்டானா அவன் நமக்கு அடிமை, அவன் நம்மளை கேள்வி கேட்டானா நாம் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற கதையா எல்லாரும் இருந்து இது பண்ணும்போது, மோடி யாரு, அவன் யாரு, அவங்க அம்மா யாரு, என்னென்னமோ இது கோஷம் ஓடுது. அதுக்கப்புறம் அது கடைசியில் வீடியோவில் ஒரு 15 செகண்டில் போலீஸ்னே முஜே பகுத் மாரா அப்படின்னு ஓன்னு அழுவுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பயன்படுத்தின வார்த்தைகள், மோடியை பற்றி பயன்படுத்தின வார்த்தைகள், அதுக்கப்புறம் பார்த்தா அது நம்ம கொஞ்சம் தேடி போய் எந்த ஊர்னு பார்த்தா அது பீகார். அது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் சோறு போட்டது தப்புங்களா, நாங்கள் இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் உணவளித்து அவர்களை வாழ வைத்தது தப்பா? டேய், எவனுக்குடா பண்ண? பாம்புக்கு இல்லடா பால் வாக்குறேன் நாய, இவனெல்லாம் நாயன் தாங்க சொல்ல முடியும். இதையும் உன்னை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வருவாங்க பாருங்க. அதாவது இந்த 12 வருஷத்துல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மோடியை. ஜனநாயக ரீதியாக இல்ல மீதி இதையும் பண்ண முடியல. அவங்க பிசிக்கலி கூட அவரை பஞ்சாப்ல ட்ரை பண்ண இது பண்ணாங்க. எல்லா நேரங்கள்லயும் அவரை ஒரு டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள்லாம் சிலை வணங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கடந்த 70 வருஷத்துல ஆட்சியாளர்களை ஆட்டி படைச்சு தங்களுடைய கை ஓங்குவதற்காக
என்னென்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சாங்க, அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி பணிஞ்சு இந்த பயலு காலை கழுவி குடிச்சு ஓட்டு அரசியலுக்காக மானங்கட்டு போய் இருந்த இந்த பாரத நாட்டில் ஒரு மனிதன் தன்னெழுச்சியாக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் 12 வருஷமா நீங்கெல்லாம் யாரா இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருடா அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்ன உடனே அவங்களால அந்த தாங்கிக்கவே முடியல. எவன் போராட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு எப்படி உட்பட்டு இருக்க முடியும்? சட்டம் தான். நாங்க சொல்றதாண்ட சட்டம். நாங்க ஒருத்தனை அடிச்சா அது சட்டம். ஆம்பூர்ல நாங்க கலவரம் பண்ணா அது எங்களுடைய சட்டம். நாங்க கோயம்புத்தூர்ல பாஷா ஊர்வலம் போறான், 60 பேர் தாலி அறுத்து 60-100 குடும்பத்தை தெருவில் நிறுத்தினவன் செத்து போனான்னா கூட அதை கொண்டாடுவோம் நாங்க. அதுதான்டா எங்க சட்டம். அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுதே அப்படின்னு அந்த 12 வருஷமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஒரு ஹைகோர்ட்டும் நடத்த முடியலையேங்கிற ஒரு வெறுப்புல எவன் போராட்டம் நடத்தினாலும் போக வேண்டியது. சிஏவா நான் வரேன், விவசாயி போராட்டமா நான் வரேன். இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்த போராட்டத்துக்கு கூட இதை தொப்பி பிரியாணின்னு யாரோ ஒருத்தர் நடத்துறவர் தான் தொப்பி அப்படின்னு ஒரு அதுல நீங்க அந்த இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம்னு சொல்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். பாலநீலம் காதலருக்கு காதல் இதுக்கு கலப்பு திருமண ஆஃபீஸ்னு சொல்லுங்க. ஏன்னா அது கலப்பு திருமணம் யார் வந்தாலும் பண்ணி வைப்பேன்னு அது பெருமை அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் ஆகி அப்பனோட வயிற்றுல கூட்டிக்கு போறீங்களோ அதுக்கு நீங்க தானே ஆளாக போறீங்க. கலப்பு திருமண ஆஃபீஸ் தானே நீங்க சொல்றது. அங்க உட்காந்து அதுல ஒரு ஆள் இதுல அரபுக்கார மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவருங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஜல்லிக்கட்டுக்கு அவர் தான் சப்ளையரா. எதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பிரியாணியா நீங்க சப்ளைன்னு ஒண்ணு. அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே பல விதமான இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவதுங்கிறது என்ன அது கூட தயங்க மாட்டாங்க அவங்க. இவங்க எவன் போராட்டம் நடத்தினாலும் எங்க போராட்டம் நடத்தினாலும் நாங்க சாப்பாடு போட்டோம், நாங்க தண்ணி கொடுத்தோம். நீங்க உழைச்சி சாப்பிட்றவங்க கூட 3 வேளை கண்ணியமா வயிறு ரொம்ப தின்னா போறோம். நமக்கு நம்முடைய பொருளாதார இதுக்கு எவ்வளோ உணர்ந்து செயல்பட முடியுமோ நம்ம அப்படிதான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் பாருங்க, இது உழைச்சி சாப்பிட்றவனுக்கு. இந்த போராட்டக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி, சிக்கன் 65, டப் சிக்கன், மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், அப்புறம் பிஸ்ஸா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணாலும் உங்களுக்கு தரோங்க அப்படிங்கிற லெவலில் 24 hours நான் ஸ்டாப் சப்ளை. உங்க இதுக்கு பணம் எங்கே இருந்து வந்தது? நான் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணோம்? ஒருத்தனை பிடிச்சி உத்தரப்பிரதேசத்தில் பிடிச்ச உடனே இன்னைக்கு பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒப்பாரி அவர் சாப்பாடு போட்டாரு. எதுக்குடா சாப்பாடு போட்டான்? நீ இந்த நாட்டோட அவரே ஒரு வீடியோ பேசியிருக்காரு. என்னன்னா அது அப்பெல்லாம் போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப அடுத்தது என்ன ஆகும்னு தெரியாமல் பேசினேன். இது தர்மேந்திர பிரதானோட நாங்கள் நிற்க மாட்டோம், மோடி வரைக்கும் நாங்கள் போவோம். ஏன் மோடி அப்பாட்டையும் போயேன், மோடி அப்பாட்டையும் போயேன். அதனால தான் உண்மையிலேயே நம்ம சென்ற செய்தியில் கூட நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான் மேலிடுது. மோடி ரொம்ப பொறுமையாகிறார், டூ சாஃப்ட் இருக்கவே கூடாது. ஒரு அழிச்சாட்டியம் பண்ணி ஒரு தடாலடியா நீங்கள் நீ ஏன்னா நான் டேய்மேன் அப்படிங்கிற லெவலில் நீ கையை வாங்கினா நான் அரைவேன், நீ அரைஞ்சா கையை வெட்டுவேன், வன்முறை தூண்டுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது காரணி. இது காரணத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் காரணிக்கு நீங்கள் வரணும். எதிர்வினை இவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் மைனர் அப்படின்னா அவன் ஏன் அங்கே போனான்? படிப்புக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னா ரிசல்ட் எத்தனை நாள் கழிச்சு போராடினேன்? ஜூலை 20 வரைக்கும் அமைதியாக இருந்த போராட்டம் ஜூலை 20லேருந்து ஏன் மாறிச்சு? போராட்ட களம் மாறிச்சு. அரசியல் கட்சிக்கு அங்கே என்ன வேலை? ராமர் படத்தை நான் செருப்பால் அடிச்சு அதில் என்ன வேலை? ராமர் கோவிலை உடைக்கணும், மசூதி வரணும்னு சொல்றது ஏன் சொல்லுவானே? இது நீட்டு போராட்டம் தானே. நம்மளோட பிரதமருடைய படத்தை வரைஞ்சு அதில் தண்டால் எடுக்கிறான், அதோட அர்த்தம் என்னங்கிறவங்க அதை போய் பார்க்கட்டும். அப்போ அவ்வளவு கேவலமாக ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரிலாம் ஒரு கழிசலைத்தனமாக செய்யும் போது அதில் மைனர் என்ன மேஜர் என்ன? நான் என்ன கேட்குறேன், சில கொலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனர் இதாரம் ஜோனையில் வச்சே செய்யக்கூடிய கொலைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு செய்தியும் பார்த்தேன். நேற்றுக்கு தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஊரில்
திருமணம் கடந்த உறவு அம்மாவுக்கு. அதனால அந்த யார் அம்மா கிட்ட உறவு வச்சிருந்தானோ அவனோட பசங்களை கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டுறான், 200 அடி கிணத்துக்குள்ள. ஒரு ரொம்ப கொடூரமான செயல். அந்த பச்சை பிள்ளைங்களை அவன் அழைச்சிட்டு போகிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. அவனுக்கு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் இதையே ஒரு 6 மாதம் முன்னாடி செஞ்சுருந்தான், அவனும் வந்து 17 வயசு சிறுவன். அப்போ அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? அதுக்காக நியாயப்படுத்த முடியுமா? அதனால் இதை வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு இடத்துக்கு கோர்ட்டே போய் நிற்கிது. கோர்ட்டு தர்ம சங்கடமான இடத்துக்கு போய் நிற்கிதுன்னு சொல்லும்போது தான், கோர்ட்டு தான் வந்து உங்களை கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னோன்னா அதை வச்சு இவங்க இது பண்ணும்போது கோர்ட்டை என்ன பண்ணிடணும், நீ என்ன நக்கல் பண்ணுறியா நீ, ஐ வில் ஷோ யூ ஒரு ஓன் பிளேஸ் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருந்ததுன்னா இவங்கெல்லாம் இப்படி தலை துள்ளி ஆட மாட்டாங்க. சிலதெல்லாம் முளையிலேயே கிள்ளிடணும். நீங்கள் முளையிலேயே கிள்ளலைன்னா அது ஒரு பெரிய விஷ விருட்சமாக வந்து நிற்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த ஜூலை 20க்கு அப்புறம் வந்தது. இந்த மாதிரி கேடுகட்டத்தனங்கள், சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, போலீஸ்காரங்களை அடித்தது, வாகனத்தை தீ வச்சு குளிச்சினது, பக்கத்து கடைகள்லாம் நொறுக்கினது, இந்த மாதிரி செஞ்சவங்க சிறுவர்கள் அப்படின்னாக்க, அப்போ கன்னியாகுமரி அந்த மெரைன் காலேஜ், அப்போ அவனுக்கு என்ன, அப்போ அவனும் இவனும் ஈக்குவல் ஃபுட்டேஜில் வருவானா? சிறுவர்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒரு 10 வருஷம் இருக்கட்டுமே, இருந்து இதாகட்டும். அதனால் நம்ம ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வீட்டு பையன் தப்பு பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், ஓங்கி 2 அடி விட்டு தான் திருத்துறோம். இல்லை உனக்கு சோறு கிடையாது போ அப்படிங்கிற அளவில் தான் பெற்றோர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி கோர்ட்டும் சரி, நம்முடைய பிரதமரும் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான எண்ணம்.